6ஆம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். இந்த 6ஆம் தேதி என்பது சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு எண்ணாகும். சுக்கிரன் என்பவர் குரு பகவானுக்கு நிகரானவர். அசுர குருக்கு தேவர். குரு பகவான் என்பவர் தேவர்களுக்கு குருவாக இருப்பவர். சுக்கிர பகவான் அசுரர்களுக்கெல்லாம் தேவராக இருப்பவர். இந்த அசுர தேவர் குருவாக இருந்தாலும் இவர்களுக்கு கிரக வாயிலில் இவர்களுக்கு உன்னத நிலை இருக்கிறது. அதாவது தேவர் குலத்திலும் இவர் இருக்கலாம், அசுர தேவர்களுக்கும் குருவாகவும் இருக்கலாம். இவர்களுக்கு 2 விதமான வாய்ப்பும் இருக்கிறது. கிரகங்களில் சுப கிரகம் எனப்படும் குரு பகவான், சுக்கிர பகவான் இவர்கள் இயற்கை சுபர்கள். மீதி சந்திரன் அரை சுபர், அதாவது வளர்ப்பிறையில் சுபர், தேய்பில் அசுபர். அதேபோல் சூரியன் முதன்மை கிரகமாக இருந்தாலும் ஆத்மகாரகனாக இருந்தாலும் அவரும் பாபர் நிலையில்தான் இருக்கிறார். அதே போல் புதன், இந்த புதன் கிரகம் எங்கு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி செயல்படும். தீய கிரகங்கள் இருந்தால் தீய வேலை செய்யும், நல்ல கிரகங்கள் கூட இருந்தால் நல்ல வேலையை செய்யும். சுக்கிர பகவான் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்த அனைவருக்கும் சுக்கிர பகவான் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இதில் பிறந்தவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மிகவும் கவர்ச்சிகரமாக இருப்பார்கள். இவர்கள் முகம் எப்பவுமே தேஜஸாக இருக்கும். கண்கள் காந்த கண்கள் மாதிரி யாரையும் வசியம் பண்ணக்கூடிய நிலை இவர்களுக்கு இருக்கும். இந்த சுக்கிர பகவானில் பிறந்தவங்க 80% பேர் வசதி வாய்ப்பாக தான் வாழ்வார்கள். ஒரு சிலருக்கு மட்டும் ஆரம்ப நிலையில் கஷ்டங்களா நிறைய வந்தாலும் குறிப்பிட்ட வயது, அதாவது ஒரு 27 வயதுக்கு மேல் இவர்கள் எப்படியும் ஒரு இலக்கை அடைந்து ஒரு நல்ல நிலைக்கு வாடகை வீட்டிலிருந்து குத்தகை வீட்டுக்காவது போயிடுவார்கள். போக்கியத்துக்கு வாங்கியாவது, சிலருக்கு வீடு கட்டியாவது வாழ்ந்துவார்கள். சிறு வயது முதலே இவர்கள் யாருடைய வீடாவது இவர்களுக்கு கிடைச்சிவிடும், வாடகை கம்மியா அல்லது போக்கியத்துக்கு இப்படி. ஏனென்றால் சுக்கிர பகவான் சொகுசுக்காரர்கள். இவர்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் மற்ற கிரகங்கள் வந்தாலும் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கம் இருப்பதால் சாப்பாட்டு இருக்கும் இடத்துக்கும் சரி எந்த குறையும் வராது. அதாவது துணிமணிக்கும் சரி எதுக்குமே ஒரு குறை வராது. இவர்கள் இப்படி கஷ்டமா இருக்கே என்று நினைத்து அழுது கண்ணீர் விட்டார்கள் என்றால் அந்த ஒரு வாரத்துக்குள் எப்படியாவது அது பூர்த்தியாகும். ஏனென்றால் இந்த சுக்கிர ஆதிக்கத்தில் பிறந்தவர்களிடம் மற்றவர்கள் எப்படியும் ஏதாவது ஒரு உதவியை இவர்களுக்கு செய்து விடுவார்கள். இவர்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்து விட்டது என்றால் அதை புலம்புல மற்றவங்க இதை வச்சு நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அந்த அளவுக்கு இவங்க புலம்பி தீர்த்துருவாங்க. இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்றதுலயே மற்றவங்களுக்கு சடவாகி சரி இதையா நீ வச்சு பொழைச்சுக்கப்போ அப்படி என்று இந்த 6ஆம் நம்பர்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. சில பேரு அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொன்னா கூட சிலர் தெரிஞ்சே ஏமாறுவாங்க இவங்கள்ட்ட. அதே போல் இவங்க போய் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. ஆனா மற்றவர்கள் ஏமாறக்கூடிய நிலைகளை அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க. இது எப்படி சொல்றதுக்கு இருக்குன்னா, நானா உன்னை ஏமாத்தல அப்படிங்கிற மாதிரி தான் இது நிலைகள் வரும். பெருவாரியாக இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் உன்னதமானவர்கள். அவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். மிகப்பெரிய வியாபாரம், அதாவது ஜவுளி, நகைக்கடை, இந்த மாதிரி ஆடம்பர பொருள், ஃபேன்சி ஆடம்பர பொருள் அனைத்துமே இவர்களிடம் இருந்துதான் மற்றவர்கள் வாங்கணும். அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும் மற்ற கிரகங்களின் தாக்கத்தால் ஏழ்மையாக வாழக்கூடும். மற்றவர்களுக்கு இவங்க உதவி செய்வாங்க. யாராவது ஒரு ஏழ்மைன்னு சொல்லி அழுதாங்கன்னா உடனே இவங்க தூக்கி கொடுத்துருவாங்க. இவங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. குடும்பத்தில் யாருக்காவது கொஞ்சம் சரியில்லை பஞ்சமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த ட்ரெஸ் இவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நன்மை செய்வாங்க. ஆனா உதவி வாங்கினவங்கள்ட்ட மட்டும் இவங்க உதவி செய்ய மனசு இடம் தராது. ஏன் அப்படின்னா குரு அசுர குருவா இருக்கிறதுனால அதனுடைய இயக்க தாக்கம் இருக்கதான் செய்யும். அல்லது தடுங்கள், ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுவிடும். அதனால குருவுக்கோ உதவி செய்தவங்களுக்கோ இவங்க உதவி புரிவது மிக மிக கடினமாக இருக்கு. அதுக்காக இவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரிதான் சூழ்நிலைகள் அமையும். இதுதான் இயற்கையின் விதி. இதை ஜோதிட ரீதியாகவும் நாம் அனுபவ ரீதியாகவும் கண்ட உண்மை. மற்றபடி இயல், இசை, நாடகம், நடிப்பு திறன்,
அருமையா அபாரமா இருக்கும். கலைகளை ரசிக்கக்கூடியவர்கள், கலை பொருள்களை தயாரிக்கக்கூடியவர்கள், கதை காவியம் எழுதக்கூடியவர்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கவர்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி இதுல ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவரும் முகமும் அப்படியே சிரித்த முகம் போல இருக்கும். 1000 இவர்கள் கஷ்டம் இருந்தாலும் வெளியே வாடிக்கையாளர்களிடம் அல்லது வெளியே நபரிடம் சிரித்து பேசிய இவர்கள் சோகத்தை மறைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு 1000 சோகம் இருந்தாலும் அந்த சோகத்தை வெளி காட்டிக் கொள்ள மாட்டார்கள். இவர்களுடைய தாரக மந்திரமே புன்னகை. இந்த உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும், அதாவது சொகுசுக்காரங்க, இவங்க சுகபோகக்காரங்க. தன் துணைவியருக்காக கணவனோ அல்லது மனைவிக்கோ அவங்க மேல அளவுந்த பாசம் வைத்திருப்பார்கள். தன் குடும்பத்திற்காக அயராது உழைக்கக்கூடியவர்கள், அதற்காக எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய மனோபக்குவம் உள்ளவர்கள். தன் குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வரும் வரை தன்னை பற்றி கவலைப்படாமல், நேரங்காலம் பார்க்காமல், இரவு பகலும் கூட உழைத்து ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பது இவர்களின் லட்சியம். இதில் ஏழ்மையில் இருப்பவரும் சரி, கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் சரி, அந்தந்த வசதிக்கு தகுந்த மாதிரி தன் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு, இதில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணாக இருந்தா கூட ஒரு ஆணுக்கு இணையாக உழைக்கக்கூடியவர்கள், உழைத்து எப்படியும் இலக்கை அடைந்தே தீர்வார்கள். குடும்பம் ஒன்றே தாரக மந்திரம் இவர்களுக்கு. தன் பிள்ளைகள் நல்லபடியாக சொகுசாக வாழணும், தன் கணவர் அல்லது மனைவி அவர்கள் சொகுசாக வாழணும் என தன்னை பற்றி கவலைப்படாமல், தூக்கம் இல்லாமல் கூட, உணவு கம்மியா இருந்தாலும் கூட அதை சமாளித்துக் கொண்டு உழைத்து எப்படியும் மிச்சம் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு கண்டிப்பாக வந்துடுவார்கள். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதே இவர்களின் லட்சியம். கிளப்பு, பாரு, இந்த மாதிரி இல்லீகல், அந்த இல்லீகலை கூட பணத்தை கொடுத்து சட்டப்பூர்வமா செய்வாங்க. அங்க சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இல்லாமல் டான்ஸ் கிளப்பு, சீட்டாடும் கிளப்பு, இந்த மாதிரி எல்லாம் கிளப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த சுக்கிரன் அசுர குருவின் ஆதிக்கம் பெற்றால் மட்டும்தான். மற்றபடி உங்களிடம் பிளஸ் எல்லாம் என்னவென்றால், எதையும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உள்ளவர்கள், திடகாத்திரமான செயல் செய்கிறவர்கள். ஏன் ஜோதிட சாஸ்திரமே உன்னால் சொல்ல முடியும். சொகுசான விஷயங்கள், இந்த மக்களுக்கு சொகுசான இந்த பார்க்கு, உல்லாசம், சொகுசு பஸ், இப்படி சொகுசுன்னு எடுத்துட்டாவே, ஏசி இந்த மாதிரி ஆடம்பரம் எல்லாம் எடுத்தாவே அத்தனை இடத்துல அந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் ஒரு மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்க உங்களுடைய இனிமையான பேச்சிலேயே மற்றவங்களுக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். மற்றவங்களுடைய துயரை உங்களால் உங்க சிரிப்பு முகத்தை வைத்து பேசி அவங்க துயரத்தை துடைக்க முடியும். இந்த மாதிரி நல்ல பிளஸ் நிறைய இருக்கு உங்ககிட்ட.